الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: إن أكرمكم عند الله أتقاكم. وقال النبي صلى الله عليه وسلم: من خاف الله خاف له كل شيء، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவிற்கே உரித்தாகுக. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்கும் இறைநேசத்திற்கும் உரித்தான அல்லாஹுவின் நல்லடியார்களே, கோணங்கள் பல பார்வை ஒன்று என்றொரு தலைப்பில் ஒரு சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறோம். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்றைக்கு சமூகத்திலே ஒரு நபர், ஒரு மனிதன் பல கோணத்திலே காட்சி தருவதை பார்க்கிறோம். தகப்பனாக ஒரே ஆள் தான், தன்னுடைய பிள்ளைக்கு தகப்பனாக, இவருடைய அத்தாவுக்கு மகனாக, மாமனாருக்கு மருமகனாக, மருமகனுக்கு மாமனாராக, மச்சானாக, மாமுவாக, சகோதரனாக, நண்பனாக ஆள் இருப்பது ஒருவர் தான். ஆனால் காட்சி தருவதோ பல கோணம். இதை போன்ற இபாதத்துக்களிலும் பல்வேறுபட்ட இபாதத்துக்கள், பல்வேறுபட்ட இபாதத்துக்களிலே அல்லாஹ் எதிர்பார்ப்பது ஒரே ஒரு கோணத்தை தான் எதிர்பார்க்கிறார். கோணங்கள் பல, ஆனால் அல்லாஹ் எதிர்பார்ப்பது ஒன்று. அது என்ன என்று நீங்கள் குர்ஆனிடத்திலே கேட்டால் குர்ஆன் சொல்லும் தக்வா. எந்த இபாதத்தை பற்றி அல்லாஹ் சொன்னாலும் அதனுடைய இறுதியிலே அல்லாஹ் சொல்லுவான், லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் தக்வா உள்ளவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக நான் இவ்வாறு செய்திருக்கிறேன் என்பான் அல்லாஹ். ல யனால் அல்லாஹு லுஹூமுஹா வலா திமாஉஹா வலாக்கின் யனாலுஹு தக்வா. நீங்கள் குர்பானி கொடுக்கிறீர்களே, அறுக்கிற பொழுது அந்த இரத்தம் விழுவதற்கு முன்பதாக அல்லாஹ்விடத்திலே அது ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக மாறிவிடுகிறது. அல்லாஹு தஆலா அந்த குர்பானியினுடைய இரத்தத்தையோ சதையையோ பார்ப்பதில்லை, அவர் கொடுக்கிற எண்ணத்தை பார்க்கிறார். தக்வாவோடு கொடுக்கிறாரா இல்லையா என்று பார்க்கிறார். அதனுடைய இரத்தமும் சதையும் என்னை சேருவதில்லை, அந்த இறை அச்சம்தான் என்னிடத்திலே வருகிறது என்கிறான் ரப்பல் ஆலமீன். இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷாயிரில்லாஹ். காபத்துல்லாவிலே முக்கியமான கடமைகளில் ஒன்று சஃபா மர்வாவிலே சரி செய்வது. இதை பற்றி அல்லாஹ் சொல்லுகிற பொழுது, இன்னஹா மின் தக்வல் குலூப், இறையச்சத்தோடு யார் சரி செய்கிறார்களோ அதுதான் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக ஆகும் என்று அல்லாஹ் சொல்கிறான். இப்படி எல்லா இபாதத்துக்களிலேயும் குர்ஆன் யாருக்கு விளக்கும்? ஹுதல்லில் முத்தகீன். அல்லாஹ் குர்ஆனிலே ஆரம்ப பகுதியிலேயே சொல்கிறான், இது முத்தகீன்களுக்கு நேர்வழி காட்டும், இறையச்சவாதிகளுக்கு நேர்வழி காட்டும் என்றுதான் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். உலகத்திலே எத்தனை வணக்கங்கள் இருக்கிறதோ அந்த வணக்கம் அத்தனையிலிருந்தும், எத்தனை கோணங்களிலே வணக்கங்கள் இருக்கிறதோ அத்தனையிலிருந்தும் அல்லாஹ் எதிர்பார்க்கிற ஒன்று தக்வா. தக்வா என்ற இறையச்சம். இறையச்சம் என்றால் அல்லாஹ் பார்க்கிறானே என்ற பயம். ஹவுஃப் வேறு, தக்வா வேறு. குச்சியை வச்சுக்கிட்டு அடிக்க போகிற பொழுது பயப்படுகிற பயம் இருக்கிறதே, இதற்கு பெயர் ஹவுஃப். கண்ணியமானவர்களுக்கு முன்னால் நிற்கிற பொழுது ஏற்படுகிற பயம் இருக்கிறது. போய் ஆபீசருக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் லேட்டா போயிடுவார். அந்த ஆபீசர் அடிக்க போறதில்லை, ஆனால் அவர் பார்க்கிற பார்வை, அவர் இருக்கிற அந்த தோற்றம், அதை பார்த்த உடனேயுமே ஒரு பயம். அந்த மனுஷன் என்ன நினைப்பானோ தெரியல, இங்க இருந்து சொல்லிட்டே போவாரு. பார்த்த உடனே ஒரு பயம் ஏற்படுகிறது. இந்த பயம் தான் தக்வா. அல்லாஹ்வின் மீது ரப்புல் ஆலமீன் நம்முடைய அமல்களை பார்க்கிறானே, என்ன நடக்குமோ என்ற பயத்திற்கு பேர் தான் தக்வா. உலகத்தில் இருக்கிற எல்லா அமல்களிலும் வர வேண்டும் என்பது அல்லாஹ்வின் நாட்டம். இப்னுல் ஹரீஃப் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி
பெரிய வியாபாரி, வியாபாரிகளிலே தக்குவா உள்ள வியாபாரி. இன்றைக்கு நம்ம வியாபாரிகளை போன்றல்ல. காசு வந்தால் போதும், நிறைய வியாபாரிகளுக்கு பாக்கெட் நிறைந்தால் போதும், எப்படியோ பணம் பெற வேண்டும். முல்லா நசீருddinனுடைய வரலாறு ஒன்று சொல்லுவார்கள். அழுது கொண்டே இருந்தாராம். எதற்கு அழுகிறீர்கள்? போன வாரம் எங்க மாமு மூத்தா போயிட்டாரு, அதை நினைச்சு அழுதுட்டு இருக்கேன்னாராம். மாமு மூத்தா போயிட்டாரு, போகும்போது ஒரு 10 லட்ச ரூபாய் என் பேரில் எழுதி வச்சுட்டு போயிருக்கிறாரு, அதை நினைச்சு அழுகிறேன். மாமு மூத்தா போனவர் போனாரு, 10 லட்ச ரூபாய் எழுதி வச்சுட்டு தானே போனாரு, பிறகு எதற்கு அழுகிறாய்? அவருக்கு வயசு 85 வயசு ஆயிடுச்சுல, போயிட்டாரு, என்ன வேகமா அழுகிறார்? ஏன் அழுகிறீர்கள்? இல்ல போன மாசம் எங்க சச்சா மூத்தா போயிட்டாரு, அவர் போகும்போது என் பேரில் ஒரு 15 லட்ச ரூபாய் எழுதி வச்சுட்டு போயிட்டாரு, அவருக்கு வயசு 100 ஆயிடுச்சு, எழுதி வைத்துத்தான் சென்று இருக்கிறார், 15 லட்ச ரூபாய் பத்தாதா? ஒரு பிளாட்டை வாங்கி போட்டு அழகா வீடு கட்டிடலாமே, எதற்கு அழுது கொண்டு இருக்கிறார்? இன்னும் வேகமாக அழுகிறார். என்ன, 3 மாசத்துக்கு முன்னாடி எங்க தாத்தா மூத்தா போயிட்டாரு, போகும்போது ஒரு 20 லட்ச ரூபாய் எழுதி வச்சுட்டு மூத்தா போயிட்டாரு எங்க தாத்தா, 20 லட்ச ரூபாய். அவருக்கு 120 வயசுக்கு மேல போயிடுச்சு, மூத்தா போகிற காலம் வந்துடுச்சு, போயிட்டாரு, பிறகு எதற்கு அழுகிறார் என்று சொல்ல இவர் அழுது கொண்டே சொன்னாராம், மூத்தா போறதுக்கு வேறு யாருமே இல்லையேன்னு நினைச்சு அழுதுட்டு இருக்கிறேன். என்ன, மூத்தா போயிட்டே இருந்தா காசு வந்துகிட்டே இருக்கும் இல்லையா? இதை நினைத்து நான் அழுது கொண்டிருக்கிறேன். இப்படி காசிலேயே குறியாக இருக்கிற நான் எங்கே? இப்னுல் ஹரீப் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அவர்கள் வியாபாரம், நீதமான வியாபாரம் செய்கிறார்கள். கூஃபாவிலிருந்து ஒரு மனிதர் வருகிறார், இவர்களின் பொருட்களை எடுத்து செல்கிறார். ஆனால் விற்பனையாளரிடத்திலே, கடையில் இருப்பவரிடத்திலே சொன்னார்கள், இது குறையுள்ள பொருள், சொல்லி விற்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அவர் என்னவோ தெரியாமல் மறந்துவிட்டு விற்று விடுகிறார். வாங்கிட்டு போயிட்டாங்க. போனதற்கு பிறகு வந்து கேட்கிறார்கள், இந்த குறையை சொல்லி நீங்கள் விட்டீர்களா என்று கேட்கிற பொழுது, இல்ல குறையெல்லாம் நான் சொல்லி விற்கல, மறந்து போயிட்டேன் முதலாளி அவர்களே, நான் மறந்து போய்விட்டேன். இவர்கள் வெகு விரைவாக செல்லுகிற வாகனத்தை எடுத்துக்கொண்டு அவர்கள் எங்கே செல்லுகிறார்கள் என்பதை பார்த்து அறிந்து உணர்ந்து அந்த மனுஷனை போய் கரெக்டா பிடிச்சிட்டாங்க. என்னுடைய கடையில தான் இந்த பொருளை வாங்கிட்டு வந்தீங்க, இந்த பொருள்ல இந்த குறை என்னிடத்தில் இருக்கிறது, அதனால் ஒன்று இஷ்டம் இருந்தால் இந்தங்க நீங்க கொடுத்த பணம், அதை அப்படியே கொண்டு வந்திருக்கிறேன், பணத்தை கொடுக்கிறேன், பொருளை கொடுத்து விடுங்கள். அப்படி இல்லை என்றால் இது குறை உள்ள பொருள், அதற்கான பணம் இவ்வளவுதான், மிச்சத்தை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி கொடுக்க ஆச்சரியப்படுகிறார். உலகத்தில் இப்படி ஒரு மனுஷன் இருக்கிறாங்க, குறையுள்ள பொருள் போனால் போதும் என்று இருப்பார்கள், ஆனால் இப்படியும் ஒரு மனிதர் இருக்கிறாரா என்று ஆச்சரியப்பட்டு அந்த மனிதர் அதே இடத்திலே இஸ்லாத்தை தழுவுகிறார். ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டதோடு மட்டுமல்லாமல் அந்த மனிதர் அந்த காசை அப்படியே கொடுங்கன்னாரு. சரின்னு அந்த காசை கொடுத்த உடனே அந்த மனுஷன் ரொம்ப உஷாரானாலு, செல்லாத காசை கொடுத்து பொருளை வாங்கிட்டு போயிருக்கிறான். காசை கொடுங்கள் என்று வாங்கிவிட்டு நல்ல நோட்டை கொடுத்தார் என்பது வரலாறு. எப்படி இறையச்சத்தோடு வாழ்ந்திருக்கிறார்கள் நம்முடைய மூதாதையர்கள். ஆனால் அந்த இறையச்சம் நம்மிடத்திலே உண்டா? ஹசனுல் பஸரி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அவர்கள் சொல்லுவார்கள், யா அல்லாஹ் லிசானி ஃபீ திக்ரிக் திக்ருக ஃபீ ஃபமி, என் வாயிலே உன்னுடைய பெயர் நடனமாடிக்கொண்டே இருக்கிறது ரப்பே, வ ஹியாலுக ஃபீ ஐனி, என் கண்கள் முழுக்க உன்னுடைய கியானிலேயே உன்னை காண வேண்டும் என்றே இருக்கிறது ரப்பே. இன்றைக்கு நம்முடைய கண்கள் எல்லாம் அப்படியே இருக்கிறது, ஏதாவது அந்த சினிமாவை பார்க்கலாமா, இதை பார்க்கலாமா, அதை பார்க்கலாமா என்றே இருக்கிறது. ஹசனுல் பஸரி ரஹ்மத்துல்லாஹ் சொல்லுகிறார்கள், என் கண்கள் எல்லாம் உன்னை பார்க்க வேண்டும் என்றே இருக்கிறது ரப்பே. கல்வி, என்னுடைய உள்ளமெல்லாம் உனக்குள்ளே தஞ்சமாக இருக்கிறது ரப்பே, உனக்குள்ளே தஞ்சமாக இருக்கிறது ரப்பே. இப்படி இருக்க நீ என்னை விட்டு எப்படி மறைந்து விடுவாய் என்று கேட்கிறார்கள். நீ என்னை விட்டு எப்படி மறைந்து விடுவாய்? நான் முழுவதும் நீயாக இருக்கிறேனே, என்னுடைய நாட்டம் முழுவதும் ரப்பே நீயாக இருக்கிறேனே, நீ எப்படி என்னை விட்டு அகன்று விடுவாய், மறைந்து விடுவாய் என்று எண்ணுகிறார்கள் என்றால் எந்த அளவிற்கு இறையச்சத்தோடு அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அபூபக்கர் சித்திக் நாயகத்தினுடைய அடிமை, இப்னு சீரினுடைய தாயார் அடிமை. கனவு கலை வல்லுநர்களில் இப்னு சீரினை போன்று ஒரு வல்லுநர்கள் யாரும் இல்லை. தஅபீருர் ருக்யா, கனவுகளுக்கு அவர்கள் சொல்வதை போன்று உலகத்தில் யாரும் விளக்கம் சொல்ல முடியாது. இந்த இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அவர்களிடத்தில் ஒரு பெண்மணி தவறாக நடக்க ஆசைப்படுகிறார்.
கதவை எல்லாம் சாத்தப்படுகிறது. ஒரு பெண்மணி மசாலா கேட்பதற்காக நான் ஒரு கனவு கண்டேன், அந்த கனவுக்கு விளக்கம் சொல்லணும் என்று வீட்டுக்குள்ளே அழைத்து மசாலா கேட்பதற்காக அழைத்து தவறுக்காக இசைய சொல்லுகிறார். ஆனால் இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹ் எனக்கு சிறுநீர் அவசரமாக போக வேண்டி இருக்கிறது என்று பாத்ரூமுக்கு சென்று உள்ளே மலஞ்சலங்களை கழித்து மேலெல்லாம் பூசிக்கொண்டு வெளியே வந்தார்களாம். அந்த பெண்மணி அவசரமாக ஓடுகிறாள். இந்த மனுஷன் போய் மாட்டோமே, பைத்தியக்காரரிடத்திலே மாட்டி விட்டோமே என்று வெளியே செல்லுகிறார். ரப்புல் ஆலமீன் இடத்திலே கேட்கிறார்கள், யா அல்லாஹ் உன்னுடைய பயம்தான் என்னை காப்பாற்றியது. இந்த தக்வா நம்மிடத்தில் இருக்கிறதா? சந்தர்ப்பம் கிடைக்காதான்னு நிறைய ஆள் இருக்கிறான். இந்த இறையச்சம் நம்மிடத்திலே வந்திருக்கிறதா? வந்திருந்தால் ரப்புல் ஆலமீன் இதை பிரியப்படுகிறான். எல்லா அமால்களுக்கும் ரூஹ் தக்வா. உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ரஹ்மத்துல்லாஹ்வினுடைய தக்வா எப்படி இருந்தது? நீங்கள் வரலாறுகளை கொஞ்சம் பாருங்கள். என்றைக்கு அவர்கள் அரசாட்சியை பொறுப்பேற்றுக் கொள்கிறார்களோ, உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ரஹ்மத்துல்லாஹ் என்றைக்கு பொறுப்பேற்றுக் கொள்கிறார்களோ அன்றைக்கு அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? தன்னுடைய வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள், அவர்கள் பொறுப்பேற்ற நாளிலிருந்து இறக்கிற வரை ஜனாபத்துடைய குளிப்பு குளிக்கவில்லை, கடமையான குளிப்பு குளிக்கவில்லை. வரலாறு சொல்கிறது, தன்னுடைய மனைவியோடு அவர்கள் பொறுப்பேற்ற நாளிலிருந்து இறக்கிற வரை ஒரு நாள் கூட ஒன்று சேரவில்லை. காரணம், இறை பயம் அவர்களை தடுத்து நிறுத்தியது. வரலாறு சொல்கிறது. அடிமைகளை பார்த்து சொன்னார்கள், நீங்கள் எல்லாம் உரிமையாகி விடுங்கள். மனைவியை பார்த்து சொல்லுகிறார்கள், என்னோடு வாழ வேண்டுமானால் உன்னோடு நெருங்க மாட்டேன், ரப்புல் ஆலமீன் பார்த்து கொண்டே இருக்கிறான் என்ற பயம் எனக்கு வந்துவிட்டது என்று ஒதுங்கி வாழ்ந்தார்கள். ஒரு நாட்டின் அரசர். வரலாறு சொல்கிறது, இந்த தக்வா இருந்தால் உலகத்திலே எந்த தவறும் இல்லை. அபு ஹனீஃபத்துல் கூஃபி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி பெரிய வியாபாரி, மார்க்க மாமேதை, ஹனஃபி மதுஹபினுடைய மாபெரும் இமாம்களில் ஒருவர் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி. இவங்க அலி ரலியல்லாஹுவினுடைய துஆவிலே பிறந்தவர்கள். நுஅமான் என்பவர் சாபித்தை அழைத்துக் கொண்டு செல்கிறார். சாபித் என்ற இளைஞனை அழைத்துக் கொண்டு அலி ரலியல்லாஹுவுக்கு முன்னால் நிறுத்துகிறார். அருமை அலி ரலி அவர்களே, இந்த சாபித்துக்கு திருமணமாகி குழந்தை இல்லை, நீங்கள் துஆ செய்யுங்கள், அல்லாஹ் குழந்தையை தருவான். சாபித்துக்கு அலி ரலியல்லாஹு தஆலா துஆ செய்கிறார்கள். குழந்தை பிறக்கிறது. பிறந்த குழந்தைக்கு நுஅமான் என்று பேர் வைக்கிறார்கள். அந்த நுஅமான் தான் அபு ஹனீஃபா. அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹுடைய பேரு நுஅமான் இப்னு சாபித். சாபித்தினுடைய மகன் நுஅமான். அலி ரலியல்லாஹுவினுடைய துஆவால் பிறந்த குழந்தை தான் அபு ஹனீஃபா. அதனாலதான் அலி ரலியல்லாஹுவுக்கு இருக்கிற எல்லா மூளையும் இந்த அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹு தஆலாவுக்கு இருக்கும் என்று சொல்லுவார்கள். இந்த அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ்வினுடைய காலத்திலே கூஃபாவிலே ஒரு பிரச்சனை வருகிறது. கூஃபாவிலே என்ன பிரச்சனை? ஆடுகள், கூஃபாவினுடைய ஆடுகளோடு சுற்றுப்புறங்களில் இருக்கிற ஆடுகள் உள்ளே கலந்து விட்டது. காரணம், அந்த ஆடுகள் தவறான முறையிலே வளர்க்கப்பட்ட ஆடுகள், பன்றி கொழுப்புகளை இட்டு வளர்க்கப்பட்ட ஆடுகள். உள்ளே நல்ல மாமிசத்திற்காக வேண்டி மருந்து என்ற முறையிலே பன்றி கொழுப்புகளை எல்லாம் உள்ளே பயன்படுத்திய காலம் அன்றே பயன்படுத்தினார்கள். தவறான முறையிலே வளர்க்கப்பட்ட ஆடுகள் உள்ளே வந்து விட்டது. எந்த ஆடு என்று யாருக்கும் தெரியாது. இப்பொழுது கறியை வாங்கினால் இது ஹலாலா ஹராமா என்ற பிரச்சனை வந்துவிட்டது. இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி போய் கேட்டார்களா, இந்த ஆட்டினுடைய ஆயுசு காலம், ஆட்டினுடைய வயது எவ்வளவு என்றார்கள். ஆடு அதிகபட்சமாக 7 ஆண்டுகள் வாழும் என்று சொல்லி அந்த கடைக்காரர் சொல்லுகிற பொழுது அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் அந்த 7 ஆண்டு காலம் கரியே சாப்பிடவில்லை என்பது வரலாறு. ஏனென்றால் அந்த ஹராமான ஆட்டினுடைய ஏதாவது ஒரு சதைத்துண்டு வந்துவிட்டால் என்ன செய்வது என்ற அச்சம் அவர்களுக்கு இருந்தது. இன்றைக்கு கோழி கடையில போய் கோழி வாங்குறவங்களுக்கு அந்த பயமே இல்லையே. இன்றைக்கு முஸ்லிம் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் போய் கேட்கிறோமே, பிஸ்மில்லா சொல்லி அறுக்கப்பட்டதா இல்லையா? பிஸ்மில்லா சொல்லவில்லை என்றால் ஹராம். அந்த சட்டம் யாருக்கு தெரிகிறது? அதை பற்றி கவலை இல்லை. ஒரு 2 கிலோ கொடுங்க, 4 கிலோ கொடுங்க, அது எப்படி உருவாக்கப்பட்டது, அறுக்கப்பட்டது, ஹலாலா ஹராமா என்ற சட்டத்தை நாம் உணர்ந்திருக்கிறோமா? இருந்தால் தக்வா உள்ள முஸ்லிம்களாக வாழுகிறோம் என்று வரலாறுகளிலே பார்க்கிறோம். அனஸ் ரலியல்லாஹு தஆலா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மாணவர்கள் 10 ஆண்டு பயின்ற அனஸ் ரலியல்லாஹு தஆலா கேட்கிறார்கள் நிறைய கேள்விகளை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துல சந்தர்ப்பம் வருகிற பொழுது, சஹாபாக்கள் எப்பொழுதுமே கேட்க மாட்டாங்க, ஆனா சந்தர்ப்பம் கிடைச்சுன்னா அதை விட
அவர்கள் பெரிய பாக்கியமாக அவர் எதையும் கருத மாட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் ரொம்ப சந்தோஷமாக அமர்ந்திருக்கிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அனஸே என்னையே குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி தெரிகிறது அனஸே, ஏதாவது கேட்க வேண்டுமா அனஸே கேட்கிறார்கள். சின்ன குழந்தை அனஸ் ரலியல்லாஹு தஆலா 10-12 வயசு பையன். ஆமா நாயகமே, நிறைய சந்தேகங்கள் என் மனதுக்குள்ளே தொக்கி நிற்கிறது நாயகமே, கேள் அனஸே. நம்ம பிள்ளைகள்கிட்ட சந்தேகம் கேட்க சொன்னா எப்படி கேட்குங்க, எண்ணி பார்க்கிறோம். ஆனால் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்கிறார்கள், நாயகமே தர்மம் செய்வது சிறந்ததா, பள்ளிவாசலிலே அமர்ந்து 100 ரக்காத்துக்கள் தொழுவது சிறந்ததா? 1 ரூபாய் 1 திர்ஹத்தை எடுத்து தான தர்மம் செய்வது சிறந்ததா, பள்ளிவாசலிலே வந்து ஒரு 100 ரக்காத்து தொழுதுவிட்டு இறைவனுக்காக செல்வது சிறந்ததா என்று கேட்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரொம்ப விவரமா கேட்கிறியா அனஸே என்று சொல்லி சிரித்துக் கொண்டே சொன்னார்கள், பள்ளியிலே அமர்ந்து 100 ரக்காத்து தொழுவதை விட 1 திர்ஹம் ஏழை எளியவர்களுக்கு தர்மம் செய்வது சிறந்தது அனஸே என்று சொல்ல விடவில்லை. அடுத்து கேட்கிறார்கள், நாயகமே 1000 ரக்காத்துக்கள் பள்ளியிலே தொழுவது சிறந்ததா, ஒரு பாவத்தை விடுவது சிறந்ததா, எது சிறந்தது என்று கேட்கிறார்கள். பள்ளியிலே வந்து 1000 ரக்காத்துக்கள் தொழுவது சிறந்ததா, ஒரே ஒரு பாவத்தை விடுவது சிறந்ததா? நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பள்ளியிலே வந்து 1000 ரக்காத்து தொழுவதை விட ஒரே ஒரு பாவத்தை விடுவது தான் சிறந்தது. விடவில்லை அனஸ் ரலியல்லாஹு தஆலா, நபியே நாயகமே 1000 ரக்காத்துக்கள் பள்ளியிலே தொழுவது சிறந்ததா, ஒரே ஒரு முறை கீபத் பேசுவதை விடுவது சிறந்ததா, அடுத்தவனை பற்றி குறை பேசுவதை விடுவது சிறந்ததா என்று கேட்க 1000 ரக்காத்துக்கள் தொழுவதை விட அடுத்தவனை பற்றி புறம் பேசுவது குறை பேசுவதை விட்டு விடுவது சிறந்தது என்று சொல்ல அனஸ் ரலியல்லாஹு மீண்டும் பேசுகிறார்கள், நாயகமே 10,000 ரக்காத்துக்களை கூட்டுகிறார்கள். 10,000 ரக்காத்துக்கள் பள்ளியிலே தொழுவது சிறந்ததா, ஒரு ஏழை தேவை இருக்கிற பொழுது அல்லது ஒரு விதவைக்கு தேவை இருக்கிற பொழுது அந்த தேவையை நிறைவேற்றுவது சிறந்ததா என்று அனஸ் ரலியல்லாஹு தஆலா கேட்கிறார்கள். வெளியிலே ஒரு ஏழைக்கு தேவை இருக்கிறது, இந்த தேவையை நிறைவேற்றுவது சிறந்ததா, ஒரு மருத்துவமனைக்கு கூட்டு போகணும், ஒரு ஸ்கூல்லையே போய் சேர்க்க வேண்டி இருக்கிறது, வேறு ஏதாவது உதவி செய்ய வேண்டி இருக்கிறது, எது சிறந்தது என்று கேட்க நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, 10,000 முறை இல்லை அனஸே, 30,000 ரக்காத்துக்கள் பள்ளியிலே நீ தொழுவதை விட ஒரு ஏழையினுடைய தேவையை நிறைவு செய்வது சிறந்தது அனஸே. அனஸ் ரலியல்லாஹு தஆலா விடல, நல்ல சந்தர்ப்பம் இல்லையா, நிறைய கேட்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு அனஸ் ரலியல்லாஹு தஆலா கேட்கிறார்கள், நபியே நாயகமே பள்ளியிலே நான் அமர்ந்து இறைவனை தொழுது கொண்டிருப்பது சிறந்ததா, என்னுடைய வீட்டிலே என் பிள்ளைகளோடு என் மனைவி மக்களோடு பேசுவது சிறந்ததா, கொஞ்ச நேரம் பள்ளியில் இருப்பது சிறந்ததா அல்லது சிறிது நேரம் வீட்டில் இருப்பது சிறந்ததா என்று கேட்க, பள்ளியில் இருப்பது சுன்னத்து அனஸே, ஆனால் வீட்டில் இருப்பது ஃபர்ல் அனஸே, நீ உன்னுடைய பிள்ளைகளோடு உன்னுடைய மனைவி மக்களோடு சேர்ந்து சந்தோஷமாக பேசுவதுதான் பள்ளியில் இருப்பதை விட சிறந்தது. அனஸ் ரலியல்லாஹு விடல, இன்னும் கொஞ்சம் வேகமாக கேட்கிறார்கள், நாயகமே என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் செலவழிப்பது, என் மனைவி மக்களுக்கு செலவழிப்பது சிறந்ததா, இறை பாதையிலே செலவழிப்பது சிறந்ததா என்று கேட்க பெருமானார் சொன்னார்கள், இறை பாதையிலே செலவழிப்பது சுன்னத்து அனஸே, உன் பிள்ளைகளுக்கும் மனைவிக்கும் செலவழிப்பது ஃபர்ல் அனஸே, அதனால் உன்னுடைய பிள்ளைகளுக்கு செலவழிப்பது தான் இறை பாதையிலே செலவழிப்பதை விட சிறந்தது என்று சொல்ல மீண்டும் பிடிக்கிறார்கள். அனஸ் ரலியல்லாஹு தஆலா, நபியே நாயகமே நான் பணிவிடை செய்வது சிறந்ததா, என் பெற்றோர்களுக்காக நான் பணிவிடை செய்வது சிறந்ததா, 1000 ஆண்டுகள் வயது கொடுக்கப்பட்டு நான் வணங்குவது சிறந்ததா என்று கேட்கிறார்கள். 1000 ஆண்டு இறைவனிடத்திலே வயதை கேட்டு, ரப்பே எனக்கு 1000 வயதை கொடு, அது முழுவதையும் நான் வணக்கத்திலே கழிக்கிறேன் என்று வணங்குவது சிறந்ததா, பெற்றோர்களுக்கு பணி செய்வது சிறந்ததா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 1000 அல்ல அனஸே, 2000 ஆண்டுகள் உனக்கு வயது கொடுக்கப்பட்டு நீ வணங்குவதை விட உன் பெற்றோர்களுக்கு கொஞ்ச நேரம் நீ பணி செய்வது சிறந்தது அனஸே. அனஸ் ரலியல்லாஹு தஆலா கடைசியில கேட்டாங்க, நாயகமே இந்த விளக்கமெல்லாம் எதனால் புரியும் நாயகமே, மார்க்கத்தின்படி நடப்பதற்கு என்ன அவசியம் நாயகமே என்று கேட்கிற பொழுது, இத்தகில்லாஹ் ஃபஇன்னஹு ரஅஸுல் அம்ரி குல்லிஹி, நீ இறையச்சத்தோடு வாழ்ந்து கொள்ள அனஸே, தக்வாவோடு வாழ்ந்து கொள்ள அனஸே, உனக்கு தேவையான விஷயத்தை மார்க்க விஷயத்தை ரப்புல் ஆலமீன் உன் உள்ளத்திலே போட்டு விடுவான் அனஸே. இந்த தக்வா தான் எல்லா விஷயங்களுக்கும் அடிப்படை,
என்றார்கள் ஹுமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் என்ற வரலாற்றை பார்க்கிறோம். ஆக தக்வா என்பதுதான் எல்லா இபாதத்துகளுக்கும் எந்த கோணத்தில் இபாதத்து வந்தாலும் இறைவன் பார்ப்பது அந்த இபாதத்தில் தக்வா இருக்கிறதா என்பதைத்தான் பார்க்கிறான். ஒரு கணவன் மனைவி நல்ல முறையிலே இபாதத்தை செய்கிற கணவன் மனைவி இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி தஆலாவினுடைய காலத்தில் நடந்த வரலாற்றை எழுதுகிறார்கள். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் கேட்டாங்களா, நீங்கள் வயதான காலத்தில் இறைவன் உங்களுக்கு பொருளாதாரத்தை கொடுப்பது சிறந்ததா அல்லது வாலிபத்தில் பொருளாதாரத்தை கொடுப்பது சிறந்ததா? எது சிறந்தது என்று தனித்தனியா கணவனை தனியா அழைச்சு கேட்கிறாங்க, மனைவியை தனியா அழைச்சு கேட்கிறாங்க. கணவன் சொன்னாரு, வயதான காலத்திலே பொருளாதாரம் வருவதுதான் சிறந்தது. வாலிப காலத்திலே பொருளாதாரம் காரணம் என்னவென்றால் வயதான காலத்திலே பொருளையும் ஈட்டி இபாதத்தையும் செய்ய வேண்டுமானால் அது முடியாது. வயதான காலத்திலே பொருளை இறைவன் கொடுத்து விட்டால் இபாதத்திலேயே கழித்து விடலாம் அல்லவா? வாலிபத்திலே நம்முடைய சக்தி இருக்கிறது, பொருளையும் ஈட்டலாம் இபாதத்தும் செய்யலாம். அதனால வயசான காலத்துல பணம் வர்றதா சிறந்தது. மனைவிட்ட கேட்கிறாங்க, எது சிறந்தது என்று கேட்க, வாலிபத்தில் வருவது தான் சிறந்தது. வாலிபத்தில் தானே வணக்கம் செய்ய முடியும். வயோதிகத்தில் எப்படி வேண்டுமானாலும் இருந்து கொள்ளலாம். அல்லது நோயாகிவிட்டால் அல்லாஹ்வே மன்னித்து விடுவான். இவர்கள் நோயாளிகள், நோயாளிகளுக்கு மன்னிப்பு உண்டு. அதனால் வாலிபத்தில் இருப்பது தான் சிறந்தது என்று சொல்ல அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் ரெண்டு பேரையும் பாராட்டுகிறார்கள். வாலிப பருவத்திலே ரெண்டு பேர்த்தினுடைய எண்ணமுமே இபாதத்தாகத்தான் இருக்கிறது. ரெண்டு பேர்த்தினுடைய எண்ணமும், மனைவி சொல்லுகிறார் இபாதத்துக்கு சக்தியை கொடுக்கும் இந்த பொருளாதாரம், அதனால் வாலிபத்தில் பொருள் வேண்டும் என்கிறார். அவர் சொல்லுகிறார் வயோதிகத்திலே நான் இபாதத்து செய்ய வேண்டும், சம்பாதிக்க போக முடியாது என்கிறார். பொருளை விட இவர்களுக்கு இறையச்சம் தான் உள்ளத்தில் இருந்தது என்பதை அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் பாராட்டுகிறார்கள் என்ற விஷயத்தை பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆக எல்லா கோணங்களிலும் பார்க்கிற பொழுது ரப்புல் ஆலமீன் தக்வாவை விரும்புகிறான். இன்னொரு கோணத்திலும் நாம் பார்க்க ஆசைப்படுகிறோம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்திலே எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கிறது, பல கோணத்தில் பிரச்சனைகள் வருகிறது. அத்தனை பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வு குர்ஆனும் ஹதீஸுமாகவே இருக்கிறது. எத்தனை பிரச்சனைகள் பல கோணத்தில் வந்தாலும் அத்தனைக்கும் தீர்வாக ரப்புல் ஆலமீன் குர்ஆனையும் ஹதீஸையும் அமைத்து வைத்திருக்கிறான். சில வரலாற்று சான்றுகளை உங்களுக்கு காட்ட நான் ஆசைப்படுகிறேன். உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் குர்ஆனிலேயே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள். உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒருவர் வருகிறார். உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு இடத்திலே வருகிறார். வந்து சொல்லுகிறார், நமக்கு ஒரு பெரிய பாடத்தை சொல்லிக் கொடுக்கிறார்கள். வந்து கேட்கிறார், திருட்டு பயம் எங்க ஏரியாவில் நிறைய இருக்கிறது, என்ன செய்வது என்று கேட்கிறார். உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு இடத்திலே அவர்கள் சொன்னார்கள், வல்லுஹா சூராவை ஒரு நாளைக்கு 40 முறை ஓதிக்கொள் என்றார்கள். இன்னொருவர் வருகிறார், வந்து கேட்கிறார், என் பையன் அப்ப காணாம போயிடுறான், பையனை தேர்றதிலேயே என்னுடைய காலம் கழிந்து விடுகிறது, என் பையன் ஓடி போகாமல் இருப்பதற்கு என்ன செய்வது என்று கேட்க, உடனே உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா சொல்லுகிறார்கள், வல்லுஹாவை ஒரு 40 முறை ஓதச் சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார்கள். இன்னொருவர் வருகிறார், வந்து கேட்கிறார், உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு இடத்திலே கேட்டார், என்னுடைய மறதி அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது, நினைவாற்றல் குறைந்து கொண்டே வருகிறது, நினைவாற்றல் அதிகமாவதற்கு என்ன செய்வது என்று கேட்க, வல்லுஹாவை ஒரு 40 முறை ஓதிக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார்கள். அடுத்தவர் வந்து கேட்கிறார், இபாதத்திலே எனக்கு சுவை ஏற்படுவதில்லையே, இதற்கு என்ன செய்வது? ரசித்து நான் இபாதத்தை செய்ய வேண்டும், அதற்கு என்ன வழி என்று கேட்க, வல்லுஹாவை ஒரு 40 முறை ஓதிக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார்கள். ஒரு மாணவர் கேட்கிறார், உங்களுக்கு தெரிஞ்ச பதில் ஒண்ணுதானே, யாரு வந்தால் வல்லுகா 40 என்றால் என்ன பொருள் என்று கேட்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சஹாபாக்கள் வந்து கேட்கிற பொழுது இந்த நாளுக்குமே பதிலை வல்லுகாவாகத்தான் சொன்னார்கள். அதைத்தான் நான் சொல்லுகிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருட்டு பயம் இருந்தாலும் வல்லுகா அதை அகற்றிவிடும், திருடனை உங்கள் வீட்டிலே நுழைய விடாது, வல்லுகாவை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் பாசம் வேண்டுமா? பிள்ளை நம்மை விட்டு ஓடாமல் பாசத்தோடு நாளாக திருமணம் முடித்ததற்கு பிறகும் கூட பிள்ளையும் பெற்றோர்களும் பாசப்பிணைப்போடு இருப்பதற்கு நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அரிய மருந்து வல்லுகா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்து
கொண்டிருக்கிறார்கள். இதை போன்று சஹாபாக்களிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ஹுரைரா போன்ற சஹாபிகளுக்கு சொல்லிக் கொடுத்த பாடம் தான், நினைவாற்றலுக்காக சொல்லிக் கொடுத்த பாடம் வல்லுஹா. அதைத்தான் நான் சொல்லி இருக்கிறேன் என்று உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா கோணம் பல கோணத்திலே வந்தாலும் கூட பதில் ஒன்றாகவே இருந்தது. வரலாறுகளை பார்க்கிறோம். ஹஸனுல் பஸரி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி இவர்களின் வரலாறுகளை கொஞ்சம் நீங்கள் புரட்டி பார்க்கலாம். ஹஸன் பஸரி ரஹ்மத்துல்லாஹ்விடத்திலே வந்து ஒருவர் கேட்கிறார், ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது, மழையே பெய்யல, ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்ன செய்யறது என்று கேட்க இஸ்திக்ஃபார் செஞ்சுக்கங்கன்ட்டாங்க. இன்னொரு வருகிறார், வந்து கேட்கிறார், எங்களுக்கு பொருளாதார சிக்கல் அதிகமாக இருக்கிறது, வறுமையாக இருக்கிறது, கொஞ்சம் காசு அதிகமாக வரணும், இதுக்கு என்ன செய்வது என்று கேட்க இதற்கு என்ன செய்வது என்று கேட்க இஸ்திக்ஃபாரை ஓதிக்கொள்ளுங்கள் என்கிறார்கள். இன்னொரு வருகிறார், எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை, குழந்தை பாக்கியம் வேணும், நாங்களும் பார்க்காத மருத்துவர் இல்லை, எல்லா மருத்துவரையும் பார்த்து விட்டோம், ஆனால் எங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, என்ன செய்வது என்று கேட்க இதுக்கு இஸ்திக்ஃபார் செஞ்சுக்கங்க நாங்க. உடனே பக்கத்தில் இருந்த மாணவர் அவர்களிடத்திலே உபையிடத்திலே கேட்டதை போன்றே கேட்கிறார்கள், என்னங்க 3 பேத்துக்குமே இஸ்திக்ஃபார் செய்ய சொல்றீங்களே, என்ன அர்த்தம் என்று கேட்க நான் சொல்லவில்லை, அல்லாஹ் சொல்லுகிறான், சும்மஸ்தஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான பி கஃபாரா இன்னஹு கான கஃபாரா யுர்சிலிஸ் ஸமா அலைக்கும் மித்ராரா வ யும்திதுக்கும் பி அம்வாலின் வ பனீன். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், இஸ்திக்ஃபார் செய்தால் யுர்சிலிஸ் ஸமா அலைக்கும் மித்ராரா மழையை நான் கொடுக்கிறேன் என்கிறான் அல்லாஹ். யும்திதுக்கும் பி அம்வாலின் வ பனீன் பொருளாதாரத்தையும் குழந்தையையும் கொடுப்பது என் வேலை. என்னதான் முயற்சி பண்ணினாலும் குழந்தையை கொடுக்க முடியுமா? 10 ஆண்டு 20 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் மருந்து மாத்திரை சாப்பிடுகிறார்கள், ஆனால் குழந்தை பாக்கியம் இல்லை. தமிழன் அழகா பேர் வச்சிருக்கிறான், பெற்றோர். உருவாக்குறவங்க இல்லை, இவங்க யாரோ கொடுத்திருக்கிறார்கள், இவர்கள் பெற்றிருக்கிறார்கள், அதனால பேர் வச்சிருக்கிறான் அழகா பெற்றோர். அதை கொடுப்பது ரப்புல் ஆலமீன். அவனிடத்திலே நாம் பெற வேண்டும். அல்லாஹ் நாடினால் தான் கொடுப்பான். எப்பொழுது அல்லாஹ் நாடுகிறான், யார் அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்கிறார்களோ, பாவ மன்னிப்பு தேடுகிறார்களோ, அவர்களுக்கு நான் குழந்தையையும் கொடுக்கிறேன், பொருளாதாரத்தையும் கொடுக்கிறேன் என்று ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். அதைத்தான் நான் சொன்னேன் என்றார்கள் ஹஸனுல் பஸரி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி என்பவர்கள். வரலாறுகளை பார்க்கிறோம். அலம் நஷ்ரஹ் சூரா எவ்வளவு சின்ன சூரா, அந்த சூராவுக்குள்ளே எவ்வளவு ஆற்றல் இருக்கிறது தெரியுமா, எவ்வளவு ஆற்றல் இருக்கிறது தெரியுமா. ஒரு மனிதனுக்கு தீராத சிக்கல் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி சொல்கிறார்கள், அந்த கடை சிக்கல், குடும்ப சிக்கல், ஏகப்பட்ட சிக்கல். இந்த சிக்கலிலே வந்து சொல்லுகிறார், எங்க உயிர் வாழ்வதை விட நான் மௌத்தாகி விடுவது மேல் என்று நான் நினைக்கிறேன், உயிர் வாழ்வதை விட நான் மரணித்து போவது மேல் என்று நினைக்கிறேன், ஏதாவது ஒரு வழி சொல்லுங்களே என்று சொல்ல இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, 40 முறை, வெறும் 7 நாளைக்கு 40 முறை அலம் நஷ்ரஹ் சூராவை ஓதுங்கள், பஅத சுபுஹுக்கு பிறகு நீங்கள் ஓதுங்கள் என்று சொல்ல 7 நாள் தான் அவர் ஓதினார். அத்தனை சிக்கலும் நீங்கியது. சந்தோஷமாக வருகிறார். வந்து இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ்விடத்திலே சொல்லுகிற பொழுது இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் சிரித்துக் கொண்டே சொன்னார்கள், அந்த சூராவின் ஆற்றல் என்ன தெரியுமா, ஒரு கஷ்டத்திற்கு 2 சந்தோஷத்தை தருகிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அதை ஓத கஷ்டத்தை நீக்கினதோடு மட்டுமல்லாம 2 சந்தோஷத்தை ரப்புல் ஆலமீன் கொடுத்து விடுவான். யாருக்கு கஷ்டம் இருக்கோ அது முழுவதையும் நீக்கி டபுள் சந்தோஷம். இதை நான் உணர்கிறேன் என்றார் இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி ரிவாயத் செய்கிறார்கள். அலம் நஷ்ரஹ் சாதாரணமானதா? நீங்கள் ஹதீஸ்களை ஆய்வு செய்து பாருங்கள். கணவன் மனைவி 2 பேருக்கு பிரச்சனைன்னா சஹாபாக்கள் செய்கிற வேலை என்ன தெரியுமா, 2 பேர்களையும் அமர வைத்து நெற்றியோடு நெற்றி சேர வைத்து அலம் நஷ்ரஹை ஓதச் சொல்லுவார்கள். எவ்வளவு பெரிய சிக்கல் இருந்தாலும் அத்தனையும் நீங்கிவிடும். கணவன் மனைவி பிரச்சனையை நீக்கி சந்தோஷத்தை கொடுக்கிற சூரா அலம் நஷ்ரஹ். இன்னொரு பெரிய அற்புதத்தை சொல்லி காட்டுகிறார்கள். நிறைய கிதாபுகளை பார்க்க வேண்டிய சூழல், அத்தனை கிதாபுகளிலும் பொறிக்கப்பட்ட வார்த்தை இதுதான். அலம் நஷ்ரஹ் சூராவில் ஒரு 9 காஃப் இருக்கிறது. அலம் நஷ்ரஹ் லக்க, அந்த க ஒரு காஃப் இருக்கிறது. இது மாதிரி 9 காஃப் அலம் நஷ்ரஹில் இருக்கிறது. ஒருவருக்கு கடுமையான காய்ச்சல், தீராத காய்ச்சல், முடியாத காய்ச்சல் இருக்கிறது, நீங்க எங்கேயும் போக தேவையில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுக்கிறார்கள், ஒவ்வொரு காஃபும் வருகிற பொழுது, அந்த சூரா ஓதும் போது ஒவ்வொரு காஃபும் வருகிற பொழுது ஒரு நூலை எடுத்து, அது கருப்பு நூலை தான் எடுக்கணுங்கிறதெல்லாம் இல்லை, ஏதோ ஒரு நூலை எடுத்து அதுல ஓதி, அந்த காஃப் வருகிற பொழுது ஒரு ஊதி 9 இடத்திலே ஊதி அதை அந்த மஹ்மூம் காய்ச்சல்காரனுடைய கையிலே கட்டினார், அல்லது அந்த தண்ணீரிலே ஊதி 9 முறை ஊதி அந்த காய்ச்சல்காரருக்கு கொடுத்தார், உடனடி நிவாரணம் உண்டு என்று எல்லா நூலாசிரியர்களும் எழுதுகிறார்கள். எத்தனை பேர்கள் அதை பிடித்திருக்கிறோம்?
அலம் நஷ்ரஹ் சூரா எவ்வளவு சின்ன சூரா, இதற்குள்ளே எவ்வளவு ஆற்றலை ரப்பல் ஆலமீன் வைத்திருக்கிறார். ஆனால் பயன்படுத்துபவர்கள் தான் குறைவாக இருக்கிறார்கள். அதனால பல கோணங்களில் பிரச்சனைகள் வந்தால் அதற்கு அத்தனைக்கும் தீர்வு குர்ஆனுக்குள் இருக்கிறது. சூரத்துல் கத்ர் ஒவ்வொரு நாளும் ஓதப்படுகிற சூரா சூரத்துல் கத்ர். ஒரு மனிதனுடைய வஸ்வசாவை நீக்குகிற சூரா. சிலர் பார்த்தா ஒளி செய்யும் போது அரை மணி நேரத்துக்கு குறவில்லாமல் ஒளி செய்வாங்க. பரக்கத்தா ஹவுஸில் இருக்கிற காவாச்சி தண்ணியை காலி பண்ணி எடுத்தா உள்ளேயே வருவார். அள்ளி அள்ளி ஊற்றிக்கிட்டே இருப்பார். ஃபஜ்ருக்கு ஊற்ற ஆரம்பிச்சவர் லொகர் வரைக்கும் ஊற்றுவார். இந்த வஸ்வசா என்பது ஷைத்தான் போடுகிற செயல். இந்த வஸ்வசா நீங்க வேண்டுமானால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள், சூரத்துல் கத்ரை அதிகமாக ஓதிக்கொள்ளுங்கள், சூரத்துல் கத்ரை ஓதிக்கொள்ளுங்கள். அதனாலதான் இறை நேசர்கள் என்ன செய்வார்கள் என்றால் ஃபஜ்ருக்கு பிறகும் மகரிபுக்கு பிறகும் 3 முறை சூரத்துல் கத்ரை ஓதிக்கொள்வார்கள். ஃபஜ்ருக்கு பிறகும் மகரிபுக்கு பிறகும் சூரத்துல் கத்ரை யார் ஓதுகிற பழக்கம் கொண்டிருக்கிறார்களோ, இன்னா அன்ஸல்னா ஃபீ லைலத்துல் கத்ர் என்பதை ஓதுகிற பழக்கம் யாருக்கு இருக்கிறதோ அவர்களுக்கு அல்லாஹ் வஸ்வசாவை நீக்கி விடுகிறான். இரண்டாவதாக மனிதர்களுக்கு பிரச்சனைகள்லேயே பெரிய பிரச்சனை என்னன்னா தோல்வியாதி. தோல்வியாதி, தோல் சுருக்கம், தோல் பிரச்சனைகள், ஸ்கின் சார்ந்த எத்தனை பிரச்சனைகள் இருக்கிறதோ அத்தனைக்கும் தீர்வை அல்லாஹ் தஆலா இந்த சின்ன சூறாவுக்குள்ளே வைத்திருக்கிறான். இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர் என்ற சூறாவுக்குள்ளே எல்லாம் வைத்திருக்கிறான். யார் இந்த சூறாவை தன்னுடைய வாழ்நாளில் ஓதி வருகிறார்களோ அவர்களுக்கு தோல் சார்ந்த பிரச்சனைகள் வரவே வராது. இன்னா அத்தீனாக்கல் கௌசர் சின்ன சூரா, 3 வசனங்களை கொண்ட சூரா, குர்ஆனிலேயே சிறிய சூறாவாக இருக்கிற சூரா இன்னா அத்தீனாக்கல் கௌசர். ஆனா இதுக்கு தான் பயங்கரமான விளக்கம் இருக்கிறது. எல்லோரும் அரபுகள் எல்லாம் போய் நின்ற சூரா இந்த சூறாவுல தான். இன்னா அத்தீனா மாதிரி ஒரு சூறாவை கொண்டு வந்துருவோமே பார்க்கலாம் என்று 6 மாத காலம் கஷ்டப்பட்டவர்கள் எல்லாம் உண்டு. ஃபைசி எழுதி எழுதி பார்க்கிறார் 6 மாசம். இன்னா அத்தீனா மாதிரி ஒரு 3 வசனத்தை எழுதிடலாமே, எழுதவே முடியவில்லையே, எழுதவே முடியவில்லை. கடைசியில் என்ன ஆனாரு, இந்த சூறாவை போன்ற ஒரு சூறா இன்னா ஆத்தைனாக்கல் கௌசர் ஃபஸல்லி ரப்பிக வன்ஹர் இன்ன ஷானியக ஹுவல் அப்தர். அடுத்த ஒரு வார்த்தையை சேர்த்து போட்டாரு, மஹாதா கௌலுல் பஷர். இது மனித சொல்லே அல்ல. காரணம் கௌசர் என்ற வார்த்தைக்கு மட்டும் 300 சொச்சம் விளக்கங்கள் இருக்கிறது. ஒரே ஒரு வார்த்தைக்கு இதுதான் ரப்புல் ஆலமீனின் கலாம். இதை ஒரு மனிதன் ஓத ஆரம்பித்து விட்டால் சிஹர் அவனுடைய வாழ்க்கையிலேயே ஒட்டாது. சூனியங்கள் அல்லது ஒருத்தர் சூனியம் யாருக்காவது செஞ்சு வச்சிருக்கிறாரு, இந்த சூறாவை ஓதிக்கொண்டிருந்தால் எங்கே இவருடைய சூனியம் செய்யப்பட்டிருக்கிறது என்பதை காட்டிக் கொடுத்து விடும். இவ்வளவு ஆற்றல் இதற்குள் இருக்கிறது. பல்வேறு ஆயிரக்கணக்கான பிரச்சனைகளுக்கு தீர்வு குர்ஆனுக்குள் இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, மந்திர சொற்கள் அனைத்தும் இந்த சமுதாயத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மந்திர கல்ல கையில வச்சுக்கிட்டே பிச்சைக்காரன் அலையறான். ஒருவனிடத்திலே ஏராளமான கோடிக்கணக்கான மதிப்புள்ள பொக்கிஷமும் வைரமும் கையில் இருக்கிறது, ஆனாலும் கூட போய் பிச்சை எடுத்துட்டு இருக்கிறான் அடுத்தவன் இடத்துல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். இதை விட்டு விடாதீர்கள். லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்பதை விட்டு விடாதீர்கள். எல்லா நபிமார்களும் பயன்படுத்திய வார்த்தை லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். இதை நீங்கள் சொல்ல ஆரம்பித்தால் இதற்கு என்ன அர்த்தம் தெரியுமா? லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்ன ஆற்றல் இருக்கிறது தெரியுமா? 99 நோய்களுக்கு நிவாரணம் இருக்கிறது. ஒரு நோய் சொல்லல, 99 தவா, 99 நோய்களுக்கு இது நிவாரணம். அதில் குறைந்தது என்ன தெரியுமா? ஐஷருவா அல்ஹம், கவலை என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குறைஞ்ச நோய் கவலைக்கு நிவாரணம் இதில் இருக்கிறது. அப்ப இதை விட பெரிய பெரிய பிரச்சனைகள் அத்தனைக்கும் நிவாரணம், 99 பிரச்சனைகளுக்கு நிவாரணம் இந்த லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியுல் அலீம் என்பதில் இருக்கிறது. 99 கோணங்களின் நோய் வந்தால் அத்தனையும் தீர்க்கிற ஒரே மருந்து லா ஹவுல வலா குவத்த. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார். இன்னொரு கோணத்திலும் நாம் பார்க்கலாம். கோணங்கள் பலதாக இருக்கிறது, ஆனால் இறைவன் நாடுவது ஒன்றாக இருக்கிறது. ஃபத்குருனி அதுகுருக்கும். அல்லாஹ் ஒரே வார்த்தையில சொல்லிட்டான், ஃபத்குருனி அதுகுருக்கும். நீங்கள் என்னை நினைத்தால் நான் உங்களை நினைப்பேன். நீ எந்த கோணத்தில் நினைச்சாலும் நான் அந்த கோணத்தில் நினைப்பேன். நீ கோணம் பலதாக இருக்கலாம், ஆனால் என் நினைப்பு ஒன்றாக இருக்கும். அல்லாஹ் சொல்கிறான். இதற்கு விளக்கம் கொடுக்கிற பொழுது ஏறத்தாழ ஒரு 72 கருத்துக்களை சொல்கிறார்கள். வசாயா ரசூல் என்ற நூலிலே ஏறத்தாழ 72 கருத்துக்கள். ஃபதுகுருனி பித்வாஅதி,
வணக்கம் செய்து என்னை நினைத்தால், தொழுகையில நின்று இபாதத் செஞ்சு நஃபிலான வணக்கங்கள் செஞ்சு என்ன நினைச்சா அது குறுக்கும் பில் மவுனா, உதவியை கொண்டு நான் உங்களை நினைக்கிறேன் என்கிறான் அல்லாஹ். இபாதத் மூலமா என்ன நினைச்சா உதவி மூலமா உங்களை நான் நினைக்கிறேன், நான் உங்களை நினைக்கிறேன்னா உதவி செஞ்சிடறேங்கிறான் அல்லாஹ். வரலாறுகளை பார்க்கிறோம். ஒரு பெண்மணி பார்த்தாலே குணமடைவாள். ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபினுடைய காலம். ஹஜ்ஜாஜுக்கே ஆச்சரியம், ஒரு பெண்மணி பார்த்தாலே குணமா? ஆச்சரியமாக இருக்கிறதே. அழைத்து வாருங்கள் அந்த பெண்ணை. ஒரு நோயான ஆளை முன்னாடி உட்கார வச்சு அந்த பெண்ணை பார்க்க சொல்ல, அந்த பெண் பர்தாவோடு ஒரு பார்வை பார்த்தது, நோய் அகன்றது. இந்த தன்மை உனக்கு எப்படி கிடைத்தது என்று கேட்க, அந்த பெண்மணி சொன்ன வார்த்தை இதுதான். ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அவர்கள் வந்தார்கள் என்னை பார்க்க. அந்த பெண் இயற்கையிலேயே அல்லாஹ்வினுடைய வழிபாட்டிலே அதிகமாக உள்ளவள். அழுது கொண்டே இருக்கிறார்கள். அந்த பெண்ணினுடைய பெற்றோர் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹை அழைத்து வருகிறார்கள். என் மக 2 வருஷமா அழுது கண்ணே போய்விடும் போல் இருக்கிறது, நீங்கள் வாருங்கள் என்று சொல்ல, ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அந்த பெண்ணை பார்ப்பதற்காக செல்ல, அந்த பெண் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இறைவனை தொழுது அழுத அந்த பெண் சொன்னது, இந்த கண்கள் பார்த்தால் என்னுடைய ஹபீபான கண்மணி, என்னுடைய இறைவனான அல்லாஹுவை சந்திக்க வேண்டும், அதற்காகத்தான் ரப்புல் ஆலமீன் இந்த கண்ணை படைத்திருக்கிறான். என்னுடைய ஹபீபை, என்னுடைய அல்லாஹுவை இந்த கண் சந்திக்கவில்லை என்றால் இந்த கண் இருக்க வேண்டிய நிலை கூடாது. ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி ஆச்சரியப்பட்ட அந்த பெண்ணுக்காக துஆ செய்தார்கள். அந்த பெண் சொன்னார்கள், என்னுடைய தாஅத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான், என்னை நினைத்து விட்டான் ரப்புல் ஆலமீன், அதனால் அல்லாஹ் எனக்கு கொடுத்த உதவி பேருதவி. நான் யாரை பார்த்தாலும் அல்லாஹ் குணப்படுத்தி விடுகிறான். காரணம், நான் என்னுடைய கண்ணால் அவரை பார்க்கவில்லை, அல்லாஹ்வின் கண்ணால் அவரை பார்க்கிறேன். ஆன்மீக பாட்டையிலே பேசுகிறார்கள் என்றால், யார் தாஅத்திலே வணக்க வழிபாட்டிலே அல்லாஹ்வை நினைக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் உதவி செய்து நினைக்கிறார். அதுகுருனி பிஷ்குர், யார் நன்றி செலுத்தி அல்லாஹ்வை நினைக்கிறார்களோ, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் கொடுத்த நியமத்துக்கு அல்ஹம்துலில்லாஹ், லாபம் வருகிறது அல்ஹம்துலில்லாஹ், ஏதாவது சந்தோஷமான செய்தி வருகிறது அல்ஹம்துலில்லாஹ், யார் நன்றி செலுத்துகிறார்களோ அது குறுக்கும் பிஸியாதா, நான் அதிகமாக்கி கொடுத்து அவனை நினைக்கிறேன் என்கிறான் அல்லாஹ். அவன் என்ன நினைச்சா நன்றி செலுத்தினா அவனுக்கு நான் கொஞ்சம் அதிகமாக்கி கொடுத்து விடுகிறேன். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலாவினுடைய வரலாறுகளை பார்க்கிறோம். கடுமையான பஞ்சம், காசுக்கே வழி இல்லாத காலம், மதீனா நகரமெல்லாம் ஏங்கி போயிருக்கிறது, உணவுக்கே வழி இல்லை, எல்லோரும் ஏங்கி நிற்கிறார்கள். இந்த நேரத்திலே 1000 ஒட்டகைகளோடு வருகிறார்கள் வியாபாரத்தை முடித்துவிட்டு. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா மதீனாவிற்குள்ளே நுழைகிறார்கள். வியாபாரிகள் எல்லாம் வந்து நிற்கிறார்கள். கடுமையான பஞ்சகாலம் இல்லையா? எவ்வளவுக்கு நீங்கள் வாங்கினீர்கள் ஒரு ஒட்டகத்தை என்று கேட்கிறார்கள். இவர்கள் ஒரு விலையை சொல்றாங்க. சும்மா ஒரு 200 திர்ஹம் என்று நாம் கற்பனை செய்து பார்த்தால் ஒரு 200 திர்ஹம் ஒரு ஒட்டகம் என்று சொல்ல, வந்த வியாபாரிகள் அதுபோன்று 10 மடங்கு லாபம் கொடுத்து வாங்க தயாரானார்கள். நாங்கள் 2000 திர்ஹம் கொடுக்கிறோம், நீங்கள் இந்த ஒட்டகையை கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் கேட்கிறார்கள். ஆனாலும் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா மக்கள் பஞ்சத்தில் இருக்கிறார்கள், இறைவன் எனக்கு கொடுத்த நியமத்தை நான் நினைத்து நன்றி செலுத்தி இவர்களுக்கு நான் இலவசமாக வழங்குகிறேன் என்றார்கள். இலவசமாக வழங்குகிறேன் என்று அத்தனை ஒட்டகைகளையும் இலவசமாக வழங்கி இறைவனிடத்திலே நன்றி செலுத்தினார்கள். யா அல்லாஹ், நீ கொடுத்த நியமத்திற்கு எல்லோரும் பஞ்சத்தில் இருக்கிறார்கள், எனக்கு இவ்வளவு கொடுத்திருக்கிறாயே, அல்ஹம்துலில்லாஹ், இதை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னார்கள். இதற்கு பிறகு அவர்களின் நிலை என்ன தெரியுமா? இவர்கள் தர்மம் செய்து விட்டார்கள். இதற்கு பிறகு இவர்களின் நிலை எதை தொட்டாலும் பொன்னா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ரஃபீகி ஃபில் ஜன்னah, இந்த ஒட்டகத்தை தர்மம் செய்யறத பார்த்த உடனே பெருமானார் சொல்லிட்டாங்க, ரஃபீகி ஃபில் ஜன்னah, இவர் 100 ஒட்டகத்தை கொடுத்து சொர்க்கத்திலே என்னுடைய நண்பராக மாறிவிட்டார், சொர்க்கத்தை வாங்கி கொண்டார். அல்லாஹ் தானே பேச வைக்கிறான். பெருமானார் பேசுகிறார்கள் என்றால் அல்லாஹ் வஹீயின் மூலமாக பேசுகிறான். நன்றி செலுத்தினால் இறைவன் உதவி செய்கிறார். ஃபதுக்குரி, யார் என்னை நினைக்கிறார்களோ ஃபீ லஹரில் அர்த், பூமிக்கு மேலே என்னை நினைத்தால் பூமிக்கு கீழே நான் அவனை நினைக்கிறேன் என்கிறான் அல்லாஹ். கபருக்குள்ள நான் நினைக்கிறேங்கிறான் அல்லாஹ். பூமிக்கு மேல அல்லாஹ் அவன் நினைச்சு கொஞ்சம் வாழ்ந்துட்டா, இறைவனுக்காக தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், ஜக்காத்து கொடுக்கிறோம், ஹஜ் செய்கிறோம், இறைவனுக்காக செய்து விட்டால் கொஞ்ச கால வாழ்க்கையிலே அல்லாஹ் கபருக்குள்ளே நான் நினைப்பேன் என்கிறான். உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலாவினுடைய வரலாறு. உமர் ரலியல்லாஹு இடத்திலே பெருமானார் கபரினுடைய வாழ்க்கையை பற்றி பேசிக் கொண்டிருக்க சஹாபாக்கள் எல்லாம் அழுது கொண்டிருக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு மட்டும் சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. என்ன உமரே, கபரை பற்றிய பயம் இல்லையா என்று கேட்க பெருமானாரை பார்த்து கேட்கிறார்கள், நாயகமே, கபருக்குள்ள நான் உள்ள இருக்கும்போது அல்லாஹ் எனக்கு அறிவை கொடுப்பானா கொடுக்க மாட்டானா? கேள்வி கேட்கும் போது எனக்கு அறிவு இருக்குமா இருக்காதா? இருக்கும்.
என்று பெருமானார் சொல்ல, அப்ப மலக்குள் மௌத்தெல்லாம் நான் பார்த்துக்குவேன், முன்கர் நக்கீரெல்லாம் நான் பார்த்துக்குவேன்ட்டாங்க. ஆறறிவு படைத்திருக்கிற எங்களுக்கு அல்லாஹ் சொன்னதை மட்டுமே அப்படியே கேட்டு நடக்கிற முன்கர் நக்கீரை அடக்க முடியாதா? ரப்புல் ஆலமீன் அறிவை மட்டும் கொடுத்து விட்டான். பூமிக்கு மேலே நான் எப்படி வாழ்ந்தேனோ அதை விட சிறப்பாக பூமிக்கு கீழே வாழ்வேன் என்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷப்பட்டார்கள். யார் பூமிக்கு மேலே அல்லாஹ்வை நினைத்து வாழ்கிறாரோ பூமிக்கு கீழே சந்தோஷமாக வாழ்வார் என்கிறார். ஃபதுகுருனி ஃபில் துன்யா, உலகத்திலே யார் அல்லாஹ்வை நினைத்து வாழ்கிறாரோ அல்லாஹ் சொல்கிறான் ஃபதுகுருக்கும் பில் ஆখিরা, மறுமையிலே அவனை நான் நினைப்பேன். உலகத்தில் அல்லாஹ்வை நினைச்சா மறுமையில நினைப்பேன். ஒருவருடைய வரலாறு வரும் ஹதீஸ் நூல்களிலே, ஒருவருடைய வரலாறு வருகிறது. இவருக்கு நன்மை இருக்கிறதா என்று அல்லாஹ் பார்க்க சொல்கிறான். நன்மை இருக்கிறதா என்று பார்க்கப்படுகிறது. ஃபர்ல் தொழுவதில்லை, எதுவுமே இல்லை, எந்த இபாதத்துமே இல்லை, எதுவுமே இல்லை. கடைசியில இவர் நரகம் என்று முடிவு செய்யப்படுகிறது. ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறான், இல்லை இல்லை, இவருக்கு சொர்க்கத்தை வழங்குங்கள். ஏன் தெரியுமா? இவன் உறங்கிக் கொண்டிருக்கிற பொழுது உலகத்திலே திரும்பி படுக்கிற பொழுது அல்லாஹ் என்று சொல்லி அவன் திரும்பி படுத்தான். அந்த அல்லாஹ் என்று சொன்ன உலகத்திலே ஒரு முறை சொன்னதற்காக இவனுக்கு நான் சொர்க்கத்தை கொடுக்கிறேன். அதனால அந்த முடிவுக்கு நம்ம வந்துட வேண்டாம். ஒரு தடவை சொல்லிட்டு அல்லாஹ்னு திரும்பி படுத்தலாம், அல்லாஹ் நமக்கு சொர்க்கத்தை கொடுத்துருவான். தாலிக்கு ஃபதுலுல்லாஹ், அது அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு அல்லாஹ் வழங்குவான். இப்ப இந்த உலகத்திலே அல்லாஹ்வை ஒரு தடவை நினைத்தாலும் அவன் நினைக்கிறான் என்றால் ரப்புல் ஆலமீன் நம்மை நினைக்க மாட்டானா? கண்டிப்பாக நினைப்பான். நமக்கு சொர்க்கத்தை அல்லாஹ் வழங்குவான். ஃபதுகுருனி பிதுஆ, யார் துஆவை கொண்டு அல்லாஹ்வை நினைக்கிறார்களோ, துஆ செய்யும் போது அல்லாஹ் என்னை காப்பாற்று, என்னுடைய குடும்பத்தை காப்பாற்று, முஸ்லிம்களுக்கு நல்ல வெற்றியை கொடு என்று யார் கேட்கிறாரோ அதுக்குருக்கும் பில் ஆகா, கொடையை கொண்டு நான் அவரை காப்பாற்றுவேன், அவரை நினைப்பேன் என்கிறார் அல்லாஹ். சூரத்துல் கஹ்ஃபிலே 3 வரலாறுகள் ரிவாயத்தை செய்யப்படுகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹிதர் அலைஹிஸ்ஸலாமும் சேர்ந்து போகிற 3 வரலாறுகள். அதில் ஒரு வரலாற்றை மட்டும் நான் இங்கே நினைவூட்டுகிறேன். ஒரு யத்தீமான 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள். அந்த யத்தீமான பிள்ளைகளுக்கு தகப்பனார் கொஞ்சம் சேர்த்து வைத்திருக்கிறார்கள். தகப்பனார் கொஞ்சம் பொருளை சேர்த்து வச்சிருக்கிறாங்க. அந்த பொருளாதாரம் பயனுள்ள பொருளை சேர்த்து வைத்திருக்கிறார்கள். சேர்த்து வைத்து பூமிக்குள்ளே அந்த பொருளை மூடி வைத்து விட்டு இவர் வஃபாத்தாகிறார். அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து விட்டு வஃபாத்தாகிறார். என் பிள்ளைனா பொடுசா இருக்குது, 2 வயசு 3 வயசா இருக்கிறது, யா அல்லாஹ் அதை பாதுகாத்து கொடுத்து என் பிள்ளைகளின் கையிலே கொடுப்பது உன் வேலை ரப்பே என்று சொல்லி விட்டு மௌத்தாக்கி விடுகிறார். அல்லாஹ் எங்கோ இருக்கிற நபி ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்தை அழைத்து மூசா அலைஹிஸ்ஸலாத்தையும் அழைத்து அந்த அந்தாக்கியா என்ற ஊருக்கு செல்கிற பொழுது ஊர்வாசிகள் எல்லாம் சோறு கொடுக்கல, கடுமையா நடந்து வர்றாங்க, சோறு கொடுக்கல. அல்லாஹ் குர்ஆன்ல இன்னைக்கு வரைக்கும் சொல்றான், பிச்சைக்கார ஊரு, கஞ்சப்பயலுக என்று சொல்லுகிறான். அந்தாக்கியா வாசிகள் நபிமார்களுக்கு கூட சோறு கொடுக்க மறந்து விட்டாங்க. ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அந்த செவரு இடிய போது போய் சரி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இடிகிற செவரை மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு வந்ததே கோபம், பிச்சைக்கார பயலுக, சோறு கொடுக்கல, ஒன்றும் கொடுக்கல, நம்மளே பலகீனமாக இருக்கிறோம், நீங்க இப்ப போய் கொத்தனார் வேலை பார்த்துட்டு இருக்கிறீங்களே, வந்த வேலையை பார்க்கல வாங்க. அப்பதான் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இது 3வது டைம் முடிஞ்சு, உனக்கு எனக்கு ஒத்து வராது, ஃபிராக்கு பைனி வ பைனி, நீ ஓ வழியை பாரு, நான் என் வழியை பார்க்கிறேன் என்று சொல்லிவிட்டு விளக்கம் சொல்லுகிற பொழுது சொன்னார்கள், இந்த சிவற்றுக்கு கீழே 2 யத்தீமான பிள்ளைகளுடைய பொருள் இருக்கிறது. கான தஹ்தஹு கன்ஸுல் லஹுமா, அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், யத்தீமான பிள்ளையினுடைய தகப்பனார் ஒரு துஆ செஞ்சாரு, என்னை நினைத்தார், நான் அவரை நினைத்து என்ன வேலை செய்து கொண்டிருக்கிறேன் பார்த்தாயா என்கிறார். அல்லாஹ்வை நினைச்சிட்டு அல்லாஹ் நம்ம நினைச்சிருவான். அல்லாஹ் சொல்கிறான், ஃபத்குருனி பில் ஹலா, தனிமையிலே நீ என்னை நினைத்தால் அதுக்குருக்கும் ஃபில் மலா, கூட்டத்திலே உன்னை நினைப்பேன். மலக்குமார்களுடைய கூட்டத்தை கூப்பிட்டு என்னுடைய அடியானை பார்த்துட்டு வந்தீங்களா, என்ன செஞ்சாங்க? அல்லாஹ் அசருக்கு பின்னாடி உன்னை நினைச்சு தஸ்பீ ஓதிட்டு இருந்தாங்க. அல்லாஹ் ஃபஜ்ருக்கு பின்னாடி அசருக்கு பின்னாடி தஸ்பீ ஓதுவாங்க. ஏன்னா மலக்குகள் வந்து போகிற நேரம் அல்லாஹ் தஸ்பீ ஓதி கொண்டு இருந்தார்கள். அல்லாஹ் தரக்குனாக முகமி சொல்லும், ஆத்தையினாக முகமி சொல்லும், வரும்போதும் தொழுதுட்டு இருந்தாங்க, போகும்போதும் தொழுதுட்டு இருந்தாங்க, எல்லாம் ஒரே தஸ்பீகாக இருந்தது. உடனே அல்லாஹ் கேட்பான், அவர்கள் என்னை பார்த்திருக்கிறார்களா என்று கேட்பான். அல்லாஹ் உன்னை அவங்க பார்த்ததே இல்லையா அல்லாஹ், சொர்க்கத்தை பார்த்திருக்கிறார்களா? அது இல்லையா அல்லாஹ், நரகத்தை பார்த்திருக்கிறார்களா? அந்த பயத்திற்காக அதுவும் இல்லையா அல்லாஹ், எதுவுமே இல்லை. ஆனால் உன்னை துதித்துக் கொண்டிருக்கிறார்கள், நீங்களே சாட்சியாக இருங்கள், அவர்களின் பாவத்தை மன்னித்தவர்களை சொர்க்கத்துக்கு அனுப்பிவிடுவேன் என்கிறார்கள். இதுதான் ரப்புல் ஆலமீனின் வேலை. தனிமையில் அவனை நினைத்தால் பெரும் கூட்டத்திலே நம்மை நினைப்பார். அது குருனி பிலா கஃப்லா, அது குர்க்கும் பிலா முஹ்லா.
கஃப்லா இல்லாமல் பொடுவோக்கு இல்லாமல் அவனை நினைத்தால், கடுமையான இக்கட்டில் அவனை நினைத்தால், அது குறுக்கும் பில் முஹ்லா பிலா முஹ்லா, தாமிதம் இல்லாமல் உன்னை நினைப்பேன் என்கிறான் அல்லாஹ். வரலாறுகளை பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சௌர் குகையிலே இருக்கிறார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சொல்றாங்க, நாயகமே எதிரிகளின் கால் தெரிகிறது நாயகமே, கீழே குனிஞ்சா முடிஞ்சிச்சு நாயகமே. அதுவரைக்கும் அந்த துவாரம் ஒன்றுமே இல்லாமல் தான் இருந்தது வரலாறு சொல்கிறது. கீழே குனிஞ்சா பார்த்திடலாம். உடனே பெருமானார் அந்த நேரத்திலே தாமிதம் இல்லாமல், கஃப்லத் இல்லாமல், கொஞ்ச நேரம் கூட அல்லாஹ்வை பற்றிய பொடுமோக்கு இல்லாமல், ஏன் கவலைப்படுகிறாய் லா தஹ்சன் இன்னல்லாஹ் மஅனா, நம்மோடு அல்லாஹ் இருக்கிறான் என்பதை மறந்து விட்டாயா அபூபக்கரே? நம்மோடு அல்லாஹ் இருக்கிறான் இந்த வார்த்தையை சொன்ன உடனே அல்லாஹ்வை நினைச்ச உடனே அல்லாஹ் இவர்களை நினைக்க ஆரம்பித்து விட்டான். சிறந்து விலையை இறக்கினா, புறாவினுடைய கூட்டை அல்லாஹ் இறக்கினா, அது குறுக்கும் பிலா முஹ்லா, தாமிதம் இல்லாமல் உங்களை காப்பாற்றினேன் என்கிறான் அல்லாஹ். பொடுவோக்கு இல்லாமல் என்னை நினைத்ததால் தாமிதம் இல்லாமல் உங்களை காப்பாற்றினேன். காப்பாற்ற வேண்டிய இடத்தில் அல்லாஹ் காப்பாற்றினான். வரலாறுகளை பார்க்கிறோம். தாத்துர்ரிகா போர்க்களம், எல்லா சஹாபிகளும் ஆங்காங்கே படுத்துறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். புகாரியிலே பதிவான ஹதீஸ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மட்டும் ஒரு மரத்திற்கு அடியிலே படுத்திருக்கிற பொழுது இதை ஒரு எதிரி பயன்படுத்தி பெருமானாரினுடைய வாளையை எடுத்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை வெட்டுவதற்காக கையை ஓங்கி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய கழுத்துக்கு நேராக வாளை கொண்டு செல்கிற பொழுது உன்னை யார் காப்பாற்றுவார் என்று கேட்க, அந்த நேரத்தில் நம்ம எல்லாம் அல்லாஹ்வை நினைப்போமா? எவனாவது வாளை தூக்கி வச்சுக்கிட்டு என்னென்னமோ செஞ்சுக்கிட்டு இருப்போம். உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் என்று ஒரு வார்த்தை தான் சொன்னார்கள். எல்லா நேரத்திலும் அந்த செய்ய வேண்டிய நேரத்திலே சரியாக செய்தார்கள். பெருமானார் அல்லாஹ் என்று சொன்னார்கள். தன்னை அறியாமலேயே அவனுடைய வாள் கீழே விழுந்தது. பெருமானார் எடுத்துக்கொண்டு, இப்பொழுது உன்னை யார் காப்பாற்றுவா? நீங்க தாங்க காப்பாற்றணும். அவனுக்கு அல்லாஹ் தெரியாது இல்லையா? நீங்க தான் காப்பாற்றணும் என்று சொல்லுகிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாமிதம் இல்லாமல், பிலா கஃப்லா, பொடுவோக்கு இல்லாமல் அல்லாஹ்வை நினைத்ததால் தாமிதம் இல்லாமல் அல்லாஹ் காப்பாற்றுகிறார். பனு குறைலாவாசிகள் பெருமானாரை அழைத்து சென்று ஒரு சிவற்றுக்கு அருகிலே அமர வைத்து, புகாரியிலே பதிவான ஹதீஸ், மேலிருந்து ஒரு பெரிய பாறையை உருட்டி தள்ளிடலான்னு நினைச்சான். பெருமானாரை கொலை செஞ்சிடலான்னு. ஆனால் பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமருகிற பொழுது அல்லாஹ் என்று சொல்லி அமருகிறார்கள். இந்த வார்த்தை ரப்புல் ஆலமீனை எவ்வளோ டச் பண்ணிச்சு தெரியுமா? உடனே ஜிப்ரீல் இறங்கிட்டாங்க. நாயகமே கொஞ்சம் நாந்துக்கங்க, பாறை கீழே விழுக போதுன்னாங்க. நினைக்க வேண்டிய நேரத்தில் அல்லாஹ்வை நினைத்தார்கள். காப்பாற்ற வேண்டிய நேரத்தில் அல்லாஹ் காப்பாற்ற. ஆனா இன்னைக்கு நினைக்க வேண்டிய நேரத்தில் அல்லாஹ்வை நினைக்கிறது இல்லை. அதனால அல்லாஹ் இந்த சமுதாயத்தை பேசாம விட்டுட்டான். அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்தும் சொல்கிறார்கள், ஃபதுக்ருனி, என்னை நீங்கள் பின் நடம், கஷ்டத்தில் இருக்கிற பொழுது என்னை நினைத்தால் அது கூறுக்கும் உங்களை நான் பில்கரம், சங்கையோடு நினைப்பேன் என்கிறான் நம்ம அரபி. அனுஷேர்வான் என்ற ஒரு அரசன் இருந்தான். அனுஷேர்வான் என்ற அரசன், அவனுடைய அரண்மனைக்கு பக்கத்திலே ஒரு ஏழையின் வீடு இருக்கிறது. அந்த ஏழையினுடைய வீடு குடிசை வீடு, ஒரு கிழவி அம்மா மட்டும் இருக்கு. அந்த வீட்டை எப்படியாவது அடிச்சு வீட்டை காலி பண்ணி நாம மாளிகையை உயர்த்திடணும் என்று அந்த அம்மா ஊருக்கு போன நேரம் பார்த்து அந்த வீட்டை எல்லாம் தரமட்டமாக்கி மாளிகை உயர்த்தப்பட்டு விட்டது. அந்த அம்மா போயிட்டு சாவகாசமா, அந்த காலத்துல எல்லாம் பயணம் போனாங்கன்னா ஒரு 4 மாசம் 5 மாசத்துக்கு பின்னாடி வருவாங்க. 5 மாசத்துக்கு பின்னாடி வந்தா வீட்டை காணோம். நீ அந்த அம்மா கேட்ட வார்த்தை என்ன தெரியுமா? ஹதீஸ் நூல்களில் இடம்பெற்று இருக்கிறது, யா அல்லாஹ், நான் தான் போய்விட்டேன், நீ எங்கே போனா என்று கேட்டு. நான் தான் வீட்டை விட்டு போயிருந்தேன், நீ எங்கே போனாய்? உன்னுடைய அமானிதத்திலே தானே நான் விட்டு விட்டு சென்றேன், நீ எங்கே போனாய் ரப்பே என்று அல்லாஹ்விடத்திலே கேட்டு முடிக்கவில்லை. அந்த அரண்மனை சரிந்து கீழே விழுந்தது. வரலாறு சொல்கிறது. அல்லாஹ்வை நினைத்தால், கஷ்டத்திலே நினைத்தால் அவன் சங்கையை கொண்டு பார்ப்பான், நினைப்பான். உதுகுருனி பிமஅதிரதி, தங்கடத்தை கொண்டு என்ன நினைச்ச, ஏதாவது பாவம் செஞ்சுட்டு அல்லாஹ் என்னை மன்னிச்சுக்க மன்னிச்சுக்க என்று நினைத்தால் அது குறுக்கும் பிமஅதிரதி பிமஅஃபிரதி, என்னுடைய மன்னிப்பை கொண்டு உன்னை நினைப்பேன் என்கிறான். ஏதாவது தவறு செஞ்சிட்டோம், அல்லாஹ் என்னை மன்னிச்சிரா யா அல்லாஹ், என்னை மன்னிச்சிரா யா அல்லாஹ் என்று சொன்னால் உடனே ரப்புல் ஆலமீன் மன்னிக்க தயாராக இருக்கிறான். வரலாறு சொல்கிறது, சாபித் இப்னு கைஸ் இப்னு ஸம்மாஸ் ரலியல்லாஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய காலத்துல வீட்டுல தாப்பா போட்டு அழுதுகிட்டு இருக்கிறாங்க. உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்திற்கு வகி வருகிறது, நாயகமே உங்களுடைய சகோதரர் தாப்பாலை போட்டுக்கொண்டு வீட்டிலே அழுது கொண்டிருக்கிறார், சென்று என்ன காரணம் என்று கேளுங்கள் நாயகமே என்று கேட்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்றார்கள். தாழ்பாலை திறக்க சொல்கிறார்கள். என்ன காரணம் என்று கேட்கிறார்கள். உடனே பெருமானாரை பார்த்து சாபித் இப்னு கைஸ் இப்னு ஸம்மாஸ் ரலியல்லாஹு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா?
நாயகமே, அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்கிவிட்டான். நாயகமே, லா தர்ஃபகு அஸ்வாத்தக்கும் ஃபௌக சௌத்தின் நபி, நபியினுடைய குரலை விட உங்களின் குரலை உயர்த்த வேண்டாம், அப்படி உயர்த்தினால் உங்கள் அமல்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு போய்விடும் என்ற வசனத்தை அல்லாஹ் இறக்கிவிட்டான். நாயகமே, என்னுடைய குரல் இயற்கையிலேயே தடிப்பமான குரல் நாயகமே, இயற்கையிலேயே தடிப்பமான குரல் நாயகமே. உங்களிடத்திலே பேசினாலே உங்களுடைய குரலை விட கட்டை குரலாக இருக்கும். பேச பேச எனக்கு ஆனந்தம் நாயகமே. உங்களிடத்திலே பேசவில்லை என்றால் என்னால் வாழவே முடியாது நாயகமே, வாழவே முடியாது நாயகமே. ஆனால் அல்லாஹ் இப்படி வசனத்தை இறக்கி விட்டானே, நான் எப்படி பேசுவது என்று அல்லாஹ்விடத்திலே முறையிட்டுக் கொண்டிருக்கிறேன் நாயகமே என்று சொல்லுகிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பெருமைக்காக யார் குரலை உயர்த்தி பேசுகிறார்களோ அவர்களுடைய அமல்கள் தான் அளிக்கப்படுமே தவிர உங்களின் அமல்கள் இல்லை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கஷ்டமான நேரத்திலே மாதிரத் அல்லாஹ்வோடு தொடர்பு கொண்ட காரணத்தினால் அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை இறக்கி இதற்கான நிவாரணத்தை வழங்கினான் என்று வரலாறு சொல்கிறது. அன்புக்குரியவர்களே, என்னென்ன கோணத்தில் அல்லாஹ்வை நினைக்கிறோமோ உடனே அல்லாஹ்வும் நம்மை நினைக்கிறான். அதனால் அன்புக்குரியவர்களே, கோணங்கள் பலதாக இருந்தாலும் தக்வா நம்முடைய வாழ்வின் சின்னமாக வந்துவிட வேண்டும். எல்லா இபாதத்திற்கும் அஸ்திவாரம் தக்வாவாக இருக்கிறது. எத்தனை பிரச்சனைகளாக இருந்தாலும் அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு குர்ஆனிலும் ஹதீஸிலும் இருக்கிறது. அதை பின்பற்றி வாழ வேண்டும். எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வாக அல்லாஹ் என்னை நினையுங்கள் என்கிறான். அத்தனை பிரச்சனைகளுக்கும் அல்லாஹ்வினுடைய நினைப்பு ஒன்று தீர்வாக ஆகிவிடும். எனவே இந்த மூன்றையும் கையாண்டால், அல்லாஹுவை நினைத்து தக்வாவை கடைபிடித்து குர்ஆன் ஹதீஸின் படி வாழ்ந்தால் எல்லா வகையான எந்த கோணத்தில் பிரச்சனைகள் வந்தாலும் அத்தனைக்கும் இது தீர்வாக ஆகிவிடும். வல்லோன் அல்லாஹ் கேட்டதின்படி அமல் செய்கிற நத்தௌஃபீகை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிரு தஅவா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய மசாயில்கள், நேற்று ஒரு சகோதரர் ஒரு சில மசாயில்களை கேட்டிருந்தார். அதில் ஒன்று, எப்படி குளிக்கிறது, குளிப்பு கடமையை பற்றி சொன்னீங்க, எப்படி குளிப்பது? கடமையானவர்கள் குளிக்கிற பொழுது குளிப்பினுடைய பலன்கள் 3 விஷயங்கள் இருக்கிறது, அதை பேணிக் கொள்ள வேண்டும். கடமையான குளிப்பு குளிக்கிற பொழுது கடமையான குளிப்பை நீக்கிறேங்கிற நியத்து செய்யணும். வாய் கொப்பளிப்பது, நாசிக்கு தண்ணீர் செலுத்துவது ஒழு செய்கிற நேரத்தில் சுன்னத்து, ஆனால் குளிப்பிலே அது ஃபர்லு. வாய் கொப்பளிப்பது, நாசிக்கு தண்ணீர் செலுத்துவது குளிப்பில் ஃபர்லு. இதை போன்று உடல் முழுவதும் தண்ணீர் சேர வேண்டும். ஒழுவில் கூட தாடி, அடர்த்தியான தாடி இருந்தால் உள்ள தேய்ச்சி கழுவ வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் குளிப்பில் குளிக்கிற பொழுது அடர்த்தியான தாடியாக இருந்தாலும் எல்லா இடத்திலும் தண்ணீர் சேருகிற அமைப்பிலே குளித்தால் தான் அந்த குளிப்பு கூடும், இல்லை என்றால் கூடாது. இந்த விஷயங்களை நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்னொன்றையும் ஒரு சகோதரர் கேட்டிருந்தால், தங்கம் அணிந்து தொழலாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. கையில் தங்க மோதிரம் போட்டுக்கிறது தங்கத்தினுடைய இது. தங்கம் அணிந்து தொழுவது என்பது வேறு, தங்கத்தை அணிவது என்பது வேறு. ஒருத்தர் தொழுக வர்றாரு, படம் வரைந்த நோட்டை உள்ளே வச்சுட்டு வர்றாரு, நிர்பந்தமான சூழல், மார்க்கம் அனுமதிக்கிறது. அதே நேரத்தில் தங்கங்களை போட்டு வருகிற பொழுது இது ஹராம். அப்படியே வந்து தொழுதாண்டா தொழுக கூடும், ஆனால் தங்கத்தை அணிவது ஆண்களுக்கு ஹராம். இந்த விஷயத்திலே ஆண்கள் மிகவும் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். தங்க மோதிரம் அணிவது இதெல்லாம் ஆண்கள் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக தாடி வைப்பதை பற்றியும் கேட்டிருந்தார். தாடி வைப்பது என்ன என்று. தாடி வைக்கிறது வாஜிப், சுன்னத் இல்லை. ஹதீஸை கொண்டு தரிபட்டு இருக்கிற காரணத்தினால் அது சுன்னத் என்று சொல்லப்படுகிறத தவிர தாடி வைக்கிறது வாஜிப். அதனால கண்டிப்பாக தாடி வைத்தே ஆக வேண்டும். எல்லா நபிமார்கள் வழிமார்கள் அத்தனை பேர்களும் வைத்திருந்தது தாடி. அதனால தாடி வைக்கிறதுல அல்லாஹ் தஆலா கொஞ்சமும் சலுகை காட்டலை, ரசூலுல்லாஹ் சலுகை காட்டலை. ஆண் சிங்கத்துக்கு தான் தாடி இருக்கும். சிங்கம் தாடி இருந்தால் தான் அது சிங்கம். தாடி இல்லைன்னு சொன்னால் அது சிங்கமாக இருக்க முடியாது. இப்போ ஆண்மை நீக்கத்தை அந்த தாடியை சிறைப்பது உருவாக்கிவிடும் என்று இன்றைய விஞ்ஞானம் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதனால் தாடி வைக்கிறது வாஜிப். இன்றைய மசாயில்களாக நாம் சொல்ல வருவது, மக்ரூஹான நேரத்திலே தொழுவது சம்பந்தமாக. மக்ரூஹான நேரங்கள் 3 இருக்கிறது. சூரியன் உதிக்கிற நேரம், சூரியன் உச்சத்திற்கு வருகிற நேரம், சூரியன் மறைகிற நேரம். இந்த நேரத்தில் எந்த தொழுகையுமே கூடாது. ஒரு மனிதன் அப்படி தொழ ஆரம்பித்து விட்டார். உதாரணமாக ஃபஜ்ரில் ஒருத்தர் லேட்டாக வர்றார், ஒரு ரக்காத் தொழுட்டார், அடுத்த ரக்காத்து சூரியன் உதயம் ஆயிடுச்சு. ஹனஃபி மதுஹபின்படி தொழுகை கூடாது, திரும்ப தொழுது ஆக வேண்டும், திரும்ப தொழுதாக வேண்டும். ஆனால் அசர் நேரம் அப்படி அல்ல. அசர் நேரத்தில் சூரியன் மறையும் போது வந்தார், ஒரு 2 ரக்காத் தொழுதுட்டாரு,
சூரியன் மறைகிறது, திரும்ப 2 ரக்காத் தொழுதார், அசர் கூடிவிடும். அசர் கூடிவிடும், ஆனால் ஃபஜ்ர் கூடாது. இந்த விஷயத்திலே நாம் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஃபஜ்ருக்கு பிறகும் அசருக்கு பிறகும் தொழுவது சம்பந்தமாக நிறைய பேர் கேட்குறாங்க. அசருக்கு பின்னாடி தொழுகலாமா, ஃபஜ்ருக்கு பின்னாடி தொழுகலாமா? நஃபிலான தொழுகை, சுன்னத்தான தொழுகை தொழுகிறது கூடாது. ஆனால் கலாக்களை தொழுகலாம். கலாவான தொழுகைகளை தாராளமாக தொழலாம். ஒருத்தர் கலா தொழுகை தொழ வேண்டும், அசருக்கு பின்னால் தொழலாம். ஃபஜ்ருக்கு பின்னாலும் தாராளமாக தொழுது கொள்ளலாம். சஜிதா திலாவத்து செய்யலாமா? மக்ரூஹான நேரத்தில் செய்யக்கூடாது. செஞ்சால் கூடும், ஆனால் மக்ரூஹோடு கூடும். ஏனென்றால் சஜிதா திலாவத்திற்கு காமிலான நேரத்திலே நாம் ஓதி இருக்கிறோம். அதனால சஜிதா திலாவத்து பின்னாடி என்ன செஞ்சுக்கிறோம்? சஜிதா திலாவத்தை செய்து கொள்ள வேண்டும். குர்ஆன் ஓதுகிற பொழுது சஜிதாவுடைய வசனம் வந்தால் மக்ரூஹான நேரத்தில் செய்யக்கூடாது. செஞ்சால் மக்ரூஹு, பிறகு ஒரு நேரத்திலே செய்து கொள்ள வேண்டும், நல்ல நேரத்திலே செய்து கொள்ள வேண்டும். ஜனாசா வந்துருச்சு, வெயிட்டிங்கில் வச்சு 2 விதம் இருக்கிறது. அதில் நல்ல நேரத்திலே ஜனாசா வந்துருச்சு, வெயிட்டிங்கில் வச்சு மக்ரூஹான நேரத்தில் தொழ வைக்கிறது கூடாது. அதே நேரத்தில் மக்ரூஹான நேரத்தில் ஜனாசா வந்துச்சு, அப்போ அந்த ஜனாசாவை தாமதப்படுத்தக்கூடாது. மக்ரூஹான நேரத்தில் தொழ வைத்தாலும், இந்த 3 நேரங்களில் ஒரு நேரத்திலே தொழ வைத்தாலும் எந்த விதமான கராகியத்தும் இல்லாமல் ஜனாசா தொழுகை கூடிவிடும். இன்னொரு மஸ்அலாவும் நாம் பார்க்க வேண்டும். ஒருவருக்காக எதிர்பார்க்கலாமா? ஒருத்தர் வர்றாருங்கிறதுக்காக வேண்டி எதிர்பார்க்கலாமா? இமாமுக்காக வேண்டாம், 1 நிமிஷம் 2 நிமிஷம் எதிர்பார்க்கலாம். மற்ற உயர் பதவியில் இருப்பவர்கள், உச்சஸ்தானத்தில் இருப்பவர்கள், இவர்களுக்காகவெல்லாம் எதிர்பார்க்க கூடாது. அல்லாஹுவை விட உயர்ந்தவன் உலகத்தில் வேறு யாரும் இல்லை. எதிர்பார்ப்பதை மார்க்கம் அறவே தடுக்கிறது, அறவே எதிர்பார்க்க கூடாது. இன்னொரு மசாலாவும் நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த பாங்கு இருக்கிறதல்லவா, சின்ன பசங்கள்லாம் இப்போ பாங்கு சொல்கிறாங்க, கூடுமா கூடாதா என்று கேட்பவர்கள் நிறைய பேர்கள் இருக்கிறார்கள். தமீஸ் இல்லாத பசங்க, அலிபேத்து இந்த மாதிரி ஓதிட்டு இருப்பாங்க, ஒரு 3 வயசு 4 வயசு 5 வயசுல இருக்க தமீஸ் இல்லாத, விளங்கி கொள்ள முடியாத பருவத்தில் இருப்பவர்கள் பாங்கு சொன்னால் அந்த பாங்கு செல்லாது, கூடாது. தமீஸோடு உள்ளவர்கள், அவர் பாலிகாகல, வயது வரவில்லை, ஆனால் விளக்கசாலியாக இருக்கிறார், இவருடைய பாங்கு தாராளமாக கூடிவிடும். பாங்கு சொன்னார். இந்த பாங்குக்கு பதில் எப்படி சொல்வது? பாங்கு என்ன சொல்லப்படுகிறதோ அதை அப்படியே திரும்ப சொல்ல வேண்டும். ஆனால் நாவால் பதில் சொல்ல வேண்டும். சிலர் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறார், அல்லாஹ் அக்பர்னா இவர் மனசுக்குள்ளே அப்படின்ட்டுவார், தலையாட்டிக்குவார், ஏதோ ஒன்று செஞ்சுக்கிறாரு. இது பதிலாக ஆகாது. நாவிலே பதில் சொல்ல வேண்டும். அஷஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அஷஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தைகள் அப்படியே சொல்லப்பட வேண்டும். ஹய்ய அலல் ஸலாஹ், ஹய்ய அலல் ஃபலாஹ் வருகிற பொழுது லா ஹவ்ல வலா குவத்த என்பதை ஓதிக்கொள்ள வேண்டும். அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம் என்று சுபகிலே சொல்லுகிற பொழுது அந்த நேரத்தில் பாங்கிக்கு யாருமே பெரும்பாலும் துவா சொல்கிறதே இல்லை. அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம் என்று சொல்லுகிற பொழுது சதக்த ஒ பரப்த ஒபில் அக்கி நதக்த என்ற வார்த்தையை நாம் சொல்லிக்கொள்ள வேண்டும். இதை போன்று கதுக்காமத்தி சலாத் என்று சொல்லுகிற பொழுது நாம் பதில் சொல்லி ஆக வேண்டும். இதையும் இந்த இஸ்லாமிய சமுதாயம் நிறைய பேர் மறந்துட்டாங்க. கதுக்காமத்தி சலாத் என்று சொல்லுகிற பொழுது அகாமஹல்லாஹு அதாமஹா, அகாமஹல்லாஹு அதாமஹா என்ற வார்த்தையை நாம் சொல்லிக்கொள்ள வேண்டும். இப்படி சொல்வது சுன்னத்து. பாங்கு சொல்லி கொண்டிருக்கிற பொழுது பேசிக்கிறலாமா, சலான் சொல்லிக்கிறலாமா? சலான் சொல்றது கூடாது, பேசுறதும் கூடாது. குரான் ஓதுனாக்கா அந்த குரானை நிறுத்திக் கொள்ள வேண்டும். இதெல்லாம் குரானுக்கு பாங்குக்கு கொடுக்கிற ஆதாபுகள், ஒழுக்கங்கள். அதனால இதை மனதிலே கடைபிடித்து பாங்குக்கு ஒவ்வொருவரும் கண்டிப்பாக துவாவை ஓத வேண்டும். துவாவை ஓதுறது வாஜிபல்ல, முஸ்தஹப் என்பதை மனதிலே நிறுத்தி நாம் கண்டிப்பாக துவா ஓதிக்கொள்ள வேண்டும். கேட்டதின்படி அமல் செய்கிற தௌஃபீக்கை வல்லோன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்குவானாக. வாஹிரு தஅவா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.